எல்லா தெய்வங்களையும் வணங்கி எனக்கு இந்த அரிய கலையான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருவையும் வணங்கி இந்த அருமையான நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசிக்கான பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம். ஜோதிடத்தின் அடிப்படையில் வானில் இருக்கும் 12 ராசிகளில் மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதத்தை தான் தமிழர் திருநாளான பொங்கல் விழாவாக கொண்டாடுகின்றனர். ராசிகளில் 10வது ராசியாக மகரம் ராசி வருகிறது. மகரம் ராசியின் சிறப்புகள் குறித்தும் அந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் அனைத்திலும் சிறப்பான நிலையினை அடையவும் பொருளாதார வளமையையும் பெற செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி கிட்டும் வரை தொடர்ந்து செயலாற்றுவார்கள். நியாய உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த மகர ராசியினர் தங்களின் வாழ்வில் மிகுந்த வளங்களையும் வசதிகளையும் பெறுவதற்கு கீழ்கண்ட பரிகாரங்களை செய்து வருவது அவசியம். மகர ராசியினர் தங்கள் வாழ்வில் மிகுதியான அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் பெறுவதற்கு வருடத்திற்கு ஒருமுறையாவது திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வெங்கடாசலபதியை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு மாதத்திற்கொரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் வீட்டிற்கருகில் இருக்கும் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் தீபமேற்றும் எண்ணெயை தானமாக கொடுத்து வருவதால் உங்களின் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்வில் நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு தீபமேற்றி வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நவக்கிரக சந்நிதியில் சனி பகவானுக்கு சங்கு பூக்களை சமர்ப்பித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி காயத்ரி மந்திரங்கள் துதித்து சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும். வசதி குறைந்த மக்களுக்கு இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் அல்லது இன்ன பிற இரும்பு பொருட்களையும் வழங்குவது நல்லது. உடல் ஊனமுற்றவர்களுக்கு சனிக்கிழமை தினத்தில் புத்தாடை தானம் செய்வது உங்களுக்கு சனி பகவானின் அருட்கடாட்சத்தை முழுமையாக பெற்றுத்தரும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கிறது. கருப்பு நிற ஆடைகளை மகர ராசியினர் எப்போதும் அணியக்கூடாது. சொந்த வீடு அல்லது வாடகை வீடு கிழக்கு திசை பார்த்தவாறு அமைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை தரும். ஏழைகளுக்கு அன்னதானமும் கோயில்களுக்கு வெல்லம், தேன், அரிசி போன்றவற்றை தானம் தருவதால் உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்.